இங்க பாருண்ணா. பள்ளியிருமா காலேஜ் தான் வாஷ் பண்ணிட்டேன். ஓ என்ன மேட்டர்னா திருக்க மீன்ல எடுக்கிறதா விஷயம். அது வராது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தள்ளி போடுங்க, மேல அடிக்கும். சரியா சனைதா இல்லையா? மீன் நல்லாவும் இருக்கு, நீ சொன்ன சனையும் இருக்கு. சும்மா வரா மீன் எல்லா மீனும் தள்ளி போனா ஜிலேபி முடி உங்க ஏரியாவில் சனை போகுது அவ்வளவா? அவ்வளோ போக மாட்டேதா? அப்படியா? ஆமா ஜிலேபி ரெடி பண்ணி எவ்வளோ நம்ம முன்ன மாரி நான் இவ்வளோ வந்துட்டா படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வத்தில் இருக்கு. மீன் வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜிலேபி கொடுத்தா எப்படிமா? அதான் கிளச்சி மீட்டை மட்டும் விடு. எல்லாம் நான் கொடுத்தாதான் உண்டு. எப்போ வராங்களோ ஃபோன் பண்ண. அது ஒரு பிரின்சஸ் தான் வேணும் சார், அது கொடுப்பா. அப்படியே இங்க இருந்து ஒரு பொருள், இங்க இருந்து ஒரு பொருள் பாரு. யாராவது ஊடக மாட்டேன் பாரு. சங்கரே சங்கரே ஏ சங்கரே செனா கேட்டா என்ன செனா இங்க இருக்கு சொல்றா. என்ன சீக்கிரம் அப்படியே அவசரப்படாதீங்க, ஏன் அவசரப்படுறீங்க? காட்டிட்டு உடனே போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தெரியுமா? நேரம் வர என்கிட்ட வராங்க சனைக்கு. எதுக்கு அடுத்தது எப்போ வரும் மீன் வாங்க? இல்ல மீன் மட்டும் வாங்கிருக்கீங்க, தோல் மட்டும் வாங்கிருக்கு. மீன்லாம் நாங்கள் எடுத்துட்டு போயிடுவோம்ல. எடுத்துட்டு போங்க வீட்டுக்காக. மீனாலாம் போவோம், செய்ய முடியாதுல்ல. என்னமா ஜிலேபியும் நல்லா தான் இருக்கு. ஜிலேபி ஃப்ரை பண்ணலாம். 1000 ரூபாய் உரிய ஒரு கட்சி $500 வைப்பீங்க. எவ்வளவு கூறு வைப்பீங்க? ஆகா யாருக்கு வேணும்? யாரு வந்துருக்கு? யாரு? அப்படியா? 800 ரூபா ஆகுங்க. வந்து கேட்டு வாங்கி போங்க. 500 ரூபாய் வராது. இங்க பாரு, இது 500 ரூபாய். அப்புறம் தெரியாம என்ன நான் உண்டு சொல்லிட்டு கிடைக்காது. இது இதுங்க கேட்டுக்கிட்டு போவோம். ஒண்ணு இங்கதான் ஏன்னா இதா இதா ஏதோ 6000 ரூபாய் பாரு. இது வித்தாதான் தெரியும் உங்களுக்கு எல்லாமே. சொன்னாதான் சரிங்க. கவலையில படிக்கலாம். மஞ்சள் மீன் அவரு அது 8 சொல்லு. 20 ரூபாய் கிடையாது. அம்மா 800 ரூபாய் சொன்னா 500 ரூபாய் கேட்கறாங்கம்மா. சொன்ன மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. 500 ரூபாய் எனக்கு தெரியும் தானே, உன்னோட எனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கும் தெரியும், அக்காவுக்கு நாங்க தெரியல. வேலை சொல்றது எப்படி? அது எவ்வளவு கம்மியா இப்பதான் ரொம்ப ரேட் ஆயிடுச்சு.
இது வாங்குறது ஒண்ணும் இல்ல, அது உள்ள போனா போதும் நமக்கு. நண்டுக்காரங்க வாங்கிக்குவாங்க. உனக்கு வேணா எனக்கு வேணாம், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போயிடு, இல்லைன்னா நான் உங்களுக்கு தந்துடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 6000 ரூபாய் மீன் வாங்கி வச்சுக்கிட்ட வாங்கி வந்துருக்காங்க. எனக்கு எனக்கு ஐயோ இதெல்லாம் மெயின். நான் வந்து எது சொல்லல, எனக்கு 50 ரூபா இருக்கா, 6 ரூபாய் இங்க பாரு. உனக்கு கிடைக்காது ஜென்மத்துக்கா, உனக்கு கிடைக்கும். நீ மீன் வாங்குவது எனக்கு தெரியும். முரளி சம்பளக்காய் வந்து 2 ரூபா பிரிச்சுக்கணும். ஒரே சொன்னதுக்கா அந்த காசு அதெல்லாம் எடுக்க முடியும். அதே இக்கா நம்ம மூட்டு பொருள் அப்படியே கண்ணு தெரிஞ்சு வைக்கிற விற்கிற எங்க பாரு. ஏது ஏது இப்ப ஓட்ட முடியாது, டைம் மீன் வெட்டி ஆகணும். வெட்டி நின்று ஆள் நிக்குது. உங்களால காசு கொடுத்துருங்க. அல்லவா ஒரே ஒரு கலா மீன் தலை இருக்கு. ஆமா அது 2 தலையில ஒரு தலையை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு 200 வெட்டி விட்டுருவாரு. அவன்டா நான் எங்கிட்ட உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. இந்த சரியாக எடுப்பான். வீட்டுக்காரங்க இருந்தா விலை கேட்பாங்க. அவங்க நம்மட்டு நான் சின்ன குழந்தையில இருந்து எனக்கு பழக்கம். நான் சின்ன குழந்தையில இருந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம 35 வயசு மாதிரி அதான் 5வது படிக்க 4வது படிக்கும் போது பழக்கம். அவங்க உங்களுக்கு 45 வயசு ஆகல, அப்ப என்ன வயசுல இருக்கேன். அப்போ அப்பத்துல இருந்தே சின்ன வந்து பழக்கம். ஆனா அவங்க விட வேற என்ன எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். காலையிலே வந்து தான் போயிட்டு இருக்கோம். நிறைய கட்சிக்காரங்களாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்கண்ணா. ஆமா ஆனா முரளியண்ணா அவங்க ஏதோ கேட்கறாங்க இதான் சொன்னேன், இந்த மீன் கொஞ்சம் ரிஸ்க் தான். அது இல்ல கொஞ்சம் வர இருங்க, அது ரிஸ்க் தான். அது ரிஸ்க் எப்படி பண்ணணும்னு தெரியல. இல்ல அப்படிதான் வரும். கேட்கிற பீஸ் வந்து ஒன்னா வருது, ரொம்ப கஷ்டமாச்சு பாத்து. புள்ளி அதான் தலை கட்டு. ஆமா ஐயோ எல்லாம் பெஸ்ட். 9 மணிக்கு சொன்ன 9 வர 9 மணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன். சொன்ன டைமிங் வேலை நடந்து வச்சியா. ஏன்னா அதே மாதிரி ரொம்ப வாட்டி வச்சியா செவுடு குப்பை அதெல்லாம் ஊதி போகுது. 50